நண்பர்களே, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய நகரத்துல இருக்கீங்க. உங்களை சுத்தி பிரம்மாண்டமான மாளிகைகள், தெருக்கள்ல தங்கம் சிதறி கிடக்குது. துறைமுகத்துல உலக நாடுகளோட கப்பல்கள் வரிசையா நிக்குது. ஆனா திடீர்னு ஒரு சத்தம். ஒரே ஒரு இரவு அந்த முழு நகரமும் பூமியில இருந்தே மறைஞ்சு போனா எப்படி இருக்கும்? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது ஏதோ ஹாலிவுட் படக்கதை இல்ல. நம்ம தமிழ் மண்ணுல நம்ம கண் முன்னாடி இருக்கிற வங்கக்கடலுக்கு அடியில 15,000 வருஷமா தூங்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை. பூம்புகார். உலகம் இன்னைக்கும் அட்லாண்டிஸை தேடிட்டு இருக்கு. ஆனா அதை விட பழமையான, அதை விட மர்மமான ஒரு நாகரீகம் நம்ம காலடியில இருக்கு. இன்னைக்கு இருள் வரலாறு அந்த இருண்ட ஆழத்துக்குள்ள மூழ்க போகுது. உண்மைகள் இனி உறங்காது. தயாராக இருங்கள். நம்ம ஸ்கூல்ல சிலப்பதிகாரம் படிச்சிருப்போம். கண்ணகி கோவலன் கதைய ஒரு கற்பனை காப்பியம்னு சொல்லி நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா இளங்கோவடிகள் அங்க விவரிச்ச நகர அமைப்பு இருக்கே, அது இன்றைய லண்டன் இல்ல நியூயார்க்கிற்கு இணையானது. அங்க யவனர் இருக்கைன்னு ஒரு பகுதி இருந்துச்சு. அதாவது வெளிநாட்டவர் தங்கறதுக்கான ஒரு பிரத்யேக ஏரியா. ரோம் நாட்டு வீரர்கள் அங்க காவல் காத்தாங்க. எகிப்து நாட்டு வணிகர்கள் அங்க வியாபாரம் செஞ்சாங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டப்போ 1960ல ஒரு விஷயம் நடந்துச்சு. கடலோரத்துல தோண்டினப்போ பிரம்மாண்டமான செங்கல் படகு துறைமுகம் கிடைச்சது. பூம்புகார் வெறும் கதை இல்ல, அது ஒரு சாட்சின்னு அன்னைக்கு தான் உலகுக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த நகரம் இப்போ எங்க? இப்பதான் மர்மம் சூடு பிடிக்குது. 1990களோட கடைசியில கிரஹாம் ஹான்காக் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ரிசர்ச்சர் பூம்புகார் கடலுக்குள்ள டைவ் அடிக்கிறார். கரையை விட்டு 5 கிலோமீட்டர் தள்ளி 70 அடி ஆழத்துல அவர் பார்த்த ஒரு காட்சி உலக வரலாற்றையே அதிர வச்சது. அங்க மனுஷங்களால செதுக்கப்பட்ட ஒரு குதிரை லாடை வடிவ கட்டிடம் அப்படியே நிக்குது. 70 அடி ஆழம்ன்றது சும்மா இல்ல நண்பர்களே. புவியியல் கணக்குப்படி கடல் மட்டம் அந்த ஆழத்துக்கு உயரணும்னா அது 11,000 15,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கணும். சிந்து சமவெளி நாகரிகமே 5,000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது. அப்போ உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி கொடுத்தது தமிழர்களா? ஏன் இந்த உண்மையை உலகம் மூடி மறைக்குது? டிசம்பர் 26, 2004 சுனாமி அலைகள் கரையை தாக்குறதுக்கு முன்னாடி கடல் பல கிலோமீட்டருக்கு உள்வாகுச்சு. அப்போ பூம்புகார் மக்கள் ஒரு அதிசயத்தை பார்த்தாங்க. கடலுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தோட உச்சி சில வினாடிகள் வெளியே தெரிஞ்சது. பழைய மீனவர்கள் இன்னைக்கும் சொல்றாங்க, கடலுக்கு அடியில இன்னைக்கும் ஒரு பெரிய கோவில் முழுமையா நிக்குதுன்னு. சுனாமிக்கு பிறகு கடற்கரையில தெரிஞ்ச அந்த சின்னங்கள் அலைகள் திரும்பினப்போ அப்படியே மறைஞ்சிடுச்சு. இது எதை காட்டுது? கடலுக்கு அடியில ஏதோ ஒன்று இன்னைக்கும் உயிரோட இருக்கு. அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? பூம்புகார் எப்படி அழிஞ்சது? இளங்கோவடிகள் சொல்ற மாதிரி இந்திர விழா எடுக்காததால ஏற்பட்ட சாபமா இல்ல கடலோட கோபமா? விஞ்ஞானிகள் ஒரு புதிய தியரிய சொல்றாங்க, செடிமெண்ட் மூவ்மெண்ட். அதாவது கடலுக்கு அடியில இருக்கிற மணல் மெதுமெதுவா நகர்ந்து அந்த நகரத்தையே முழுசா மூடிடுச்சுன்னும். ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நாள்ல ஏற்பட்ட ஒரு பயங்கரமான சுனாமி அந்த நகரத்தை அப்படியே கடலுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. எது எப்படியோ ஒரே ராத்திரியில பல லட்சம் மக்கள் மாயமா மறைஞ்சிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க? அவங்க தேடி போனது குமரி கண்டத்தையா? பூம்புகார் வெறும் ஒரு நகரம் இல்ல, அது நம்ம ரத்தத்துல இருக்கிற வரலாறு. 15,000 வருஷங்களுக்கு முன்னாடியே உலகத்தையே ஆதிக்கம் செலுத்தின நம்ம முன்னோர்களோட பெருமை அது. இன்னைக்கு அந்த ரகசியங்கள் வங்கக்கடலோட இருட்டுல புதைந்து கிடக்குது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். அன்னைக்கு தமிழனோட பெருமை உலக உச்சத்துல இருக்கும். வரலாற்றின் இருண்ட பக்கங்கள் இன்னும் ஏராளம். தேடுவோம். ஏன்னா உண்மைகள் இனி உறங்காது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது இருள் வரலாறு. அடுத்த மர்மமான பயணத்துல உங்களை சந்திக்கிறேன்.